குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செமஸ்டர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லேப் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர் நீ வந்து படிப்ப. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீ படிச்சதை விட இந்த லேப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீ புரிஞ்சுக்கிட்டீன்னு வச்சுக்கோயேன், நீனே வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். சரியா? சரி, இதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரோடக்ஷனும், அதாவது அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதே மாதிரி அந்த அந்த டூல் எங்கெங்க இருக்கும், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், சிம்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, முதல் ப்ரோக்ராம் அதையும் நம்ம பார்ப்போம். சரியா? நம்ம டைரக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இது என்னோட டி கோலன். சரியா? இது என்னோட லேப்டாப்ல இருக்கிற டி கோலன். நீனுமே வந்து உனக்கு ஒரு சிஸ்டம் கிடைக்கும். அந்த சிஸ்டத்துல தான் டி கோலன்ல தான் இந்த ஆண்ட்ராய்டுக்கு தேவையான அந்த ஏடிடி பண்டல்ஸ், அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தேவையான ஏடிடி பண்டல்ஸ் இருக்கும். சரியா? இது நீ என்ன பண்ணணும்னா, சிம்பிளா ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடணும். இப்போ என்னோட பிஜி ரிஜிஸ்டர் நம்பர் வந்து A11PCS011. சரியா? இது என்னோட பிஜி ரிஜிஸ்டர் நம்பர். இதில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏடிடி பண்டல்ஸை காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நான் என்ன ரீசனுக்காக பண்ண சொல்றேன்னா, நீனும் இதே செமஸ்டர் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் இந்த லேப் படிப்ப. சிஎஸ் ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் பசங்களும் வந்து படிப்பான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் கிடைக்காது. நீ உட்கார்ற அதே சிஸ்டத்துல அவன் உட்காருவான். அப்போ நீ செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் போட்டுட்டீங்கன்னா உன்னோட ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த ஐடிக்குள்ள அவன் வரமாட்டான். சரியா? இதனால வந்து ப்ரோக்ராம் வந்து இது மிஸ்மேட்ச் ஆகாது. அதே மாதிரி நிறைய எரர் வராது. நீ எடுத்தோடனே செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா, இந்த மாதிரி செப்பரேட்டா ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ள இதை பேஸ்ட் பண்ணிடணும். சரியா? இதுல வந்து பேஸ்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு எக்லிப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க, எக்லிப்ஸ் இந்த அப்ளிகேஷன் இதை தான் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். நீ ஏற்கனவே வந்து போன சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லேப்ல இதே டூல் தான் யூஸ் பண்ணியிருப்ப. அதே மாதிரி தான். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும். சரியா? இந்த ஐடியை வந்து பேஸ்ட் பண்றது, ஓப்பன் பண்றதுல நீ வந்து ஏற்கனவே பண்ணியிருக்க. நீ உள்ள ஓப்பன் பண்ணி உள்ள போகும்போது மட்டும் ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் மாறும். மற்றபடி நீ ஏற்கனவே பார்த்த அதே விண்டோ தான். சரியா? சரி, நம்ம டைரக்டா கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம். சரி, இந்த மாதிரி உன்னோட ஒர்க் ஸ்பேஸை வந்து சூஸ் பண்றதுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதாவது வேற ஒன்றும் கிடையாது. நீ கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எங்க வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ என்ன பண்ணணும்னா, டிஃபால்ட்டா ஒரு ஃபோல்டர்ல வந்து நிக்குது. உனக்கு வந்து வேற ஒரு ஃபோல்டர் காமிக்கும். நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் இந்த ப்ரௌஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு என்னோட டி கோலன், இதான் என்னோட டி கோலன். டி கோலனுக்குள்ள இந்த A11PCS நம்ம இப்ப கிரியேட் பண்ண ஃபோல்டர், அதுக்குள்ள வந்து ஏடிடி பண்டல்ஸ் இருக்கும். சரியா? ஏடிடி பண்டல்ஸ் ஏற்கனவே உள்ள இருக்கும். நீ என்ன பண்ணு, இந்த A11PCSக்குள்ள புதுசா இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. அந்த ஃபோல்டருக்கு என்ன பேர் வைக்கணும்னா, அதே உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோர் போட்டு ப்ரோக்ராம்ஸ் இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிரு. சரியா? அகைன் உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோர் போட்டு ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துரு. இப்போ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் ஆகி இங்க நிற்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நீ வந்து கிரியேட் பண்ற அந்த 15 அப்ளிகேஷனுமே ஸ்டோர் இருக்கணும். வேற ஏதாவது ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா உன்னோட இதுல வந்து ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி உன் சர்வரை மேப் பண்ணியும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, இடையில பவர் கட் ஆச்சுன்னா உன்னோட இசட் கோலன், அதாவது உன்னோட சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டக் ஆகி நின்றும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த எமுலேட்டரோ இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேரோ ரன் ஆகாது. அதுக்காக என்ன பண்ண போறோம், இந்த வாட்டி இந்த கேமிங் அப்ளிகேஷன் ஃபுல்லாமே டி கோலன்ல தான் சேவ் பண்ண போறோம். சரியா? டி கோலனுக்குள்ள உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்றோம்.
ஓப்பன் பண்ணவனே இப்படிதான்ப்பா விண்டோ இருக்கும். சரியா? இதுல வந்து நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உன்னோட அப்ளிகேஷனுக்கு என்ன பேர் வைக்க போற அப்படிங்கிறது கேட்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து சிம்பிள் கவுண்டர். சிம்பிள் கவுண்டர். சரியா? அந்த பேரை வச்சுக்கலாம். EX1 போட்டு சிம்பிள் கவுண்டர். அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? கடைசி ஃபினிஷ். கீழே கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ரைட் சைடுல கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல கீழே வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அந்த லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். சரியா? இப்ப எல்லாமே லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 2 விதமான ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும். ஒன்னு வந்து ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல், இன்னொன்னு வந்து மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. சரியா? இப்போ இந்த மொதல் ஃபைல்ல என்ன கிரியேட் ஆகும்னா, நம்ம ட்ராக் பண்ணி வைக்கிற கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து பேக்ரவுண்ட்ல கோடிங் ஜென்ரேட் பண்ணிரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு கண்ட்ரோல் ட்ராக் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பட்டன் இந்த இருக்கு சைடுல. இந்த பட்டன் அப்படியே நான் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். இந்த பட்டனுக்கு பேக்ரவுண்ட்ல அதுவே வந்து கோடிங் ஜென்ரேட் பண்ணிரும். அதை எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் லேஅவுட், ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல், இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல நீ ஆக்டிவிட்டி மெயினை கிளிக் பண்ணினா கிராஃபிக்கல் லேஅவுட்டுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிரும். சுவிட்ச் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி வச்ச கண்ட்ரோலுக்கு அதுவே கோடிங் ஜென்ரேட் பண்ணிருச்சு. சரியா? சிம்பிள் தான். நீ ட்ராக் பண்ணி வச்சா அந்த கண்ட்ரோலுக்கு பேக்ரவுண்ட்லேயே வந்து கோடிங் ஜென்ரேட் ஆயிரும். நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான். இது வந்து டிசைனிங் பார்ட். இந்த ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல் இதுல வந்து டிசைனிங் பார்ட். சரியா? நெக்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. இந்த ஃபைல் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பட்டனை தூக்கி வச்சிருக்கோம். சும்மா டிசைன் மட்டும் பண்ண நல்லா இருக்குமா? அதை கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எழுதுறது இந்த பேஜ்ல தான். சரியா? இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த 2 நம்பரை ஆட் பண்றது, என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற அந்த கோடிங் எல்லாம் இந்த பேஜ்ல தான் எழுதுவோம். சரியா? இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. இந்த 2 ஃபைலை வச்சுதான் மேக்சிமம் மூவ் பண்ணுவோம். ஒரு சில ப்ரோக்ராமுக்கு மட்டும் 2-3 ஃபைல் வரும். அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா மெயின் இந்த 2 ஃபைல் தான். சரியா? சரி. இப்ப இந்த 2 ஃபைலுமே வந்து நான் தெரியாதனமா இந்த இன்ட் மார்க்க அமுக்கி கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த இடத்துல அந்த 2 ஃபைலையும் காணும். அப்படின்னா நான் எங்க போய் எடுக்கணும்னா, வந்து அந்த ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் ஃபைல் எங்க எடுக்கணும்னா, இந்த RESங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீ வந்து கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா கீழே நிறைய ஃபோல்டர் வந்து விசிபிள் ஆகும். அதுல லேஅவுட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல் ஓப்பன் ஆயிருச்சா? ரெண்டாவது அந்த ஜாவா ஃபைல் மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அது எங்க இருக்கும்னா SRC அப்படிங்கிற ஃபோல்டர்ல காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் நீ வச்ச எக்ஸைஸ் பேர். நான் வந்து EX1 சிம்பிள் கவுண்டர் வச்சேன்னா அந்த பேருக்கு கீழே மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த 2 ஃபைலுமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளதான் இருக்கும். மறக்காம எடுத்துரு. ஏன்னா நிறைய பேர் இந்த வேலையை பார்ப்பேன், தெரியாதனமா கிளிக் பண்ணி விட்டு அது போயிடும். போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக. சரியா? இதுல நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். பட்டனு, டெக்ஸ்ட் ஃபீல்டு, லேஅவுட்ஸ், இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல பார்ப்போம். இன்னைக்கு வந்து
நம்ம சிம்பிள் கவுண்டர் கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு என்ன கண்ட்ரோல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ. டெக்ஸ்ட் வியூனா வேற ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, டெக்ஸ்ட் வியூ லார்ஜ், மீடியம், ஸ்மால் இருக்கா. நான் லார்ஜ அப்படியே ட்ராக் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஒரே ஒரு பட்டன், இந்த பட்டனை அப்படியே ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், எனக்கு டிசைனிங் பார்ட் ஓவர். இப்போ எதுக்கு சைடுல ரெண்டு முக்கோணம் மாதிரி ஒரு வார்னிங் காமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ரெண்டு கண்ட்ரோலுக்கு என்னென்ன வேர்டு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அங்க டிக்ளேர் பண்ணிடணும். எங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா, இந்த லேஅவுட்ங்கிற ஃபோல்டருக்கு கீழே வேல்யூஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள sting.xml இந்த ஃபைலை ஓபன் பண்ணணும். இந்த ஃபைல்ல என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த வேர்டெல்லாம் இங்க வந்து கொடுத்துடணும், இங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கணும். சரியா? இப்ப நான் வந்து எஸ், நோ, அதே மாதிரி நீ எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் நிறைய வேர்டிங்ஸ் இருக்கும். அந்த எல்லா வேர்டிங்ஸையுமே வந்து இங்க டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்ப ஏற்கனவே டிஃபால்ட்டா வந்து ex1.simple counter இந்த அப்ளிகேஷன் பேரை நம்ம முன்னாடி சூஸ் பண்ணோமா, அது வந்து டிஃபால்ட்டா எங்க டிக்ளேர் ஆயிருச்சு. அதே மாதிரி ஆக்ஷன் செட்டிங், ஹலோ வேர்ல்டு வந்து நம்ம ஆப் ஓபன் பண்ணும்போதே சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் வியூ இருந்துச்சு, அதுதான் இங்க டிக்ளேர் ஆயிருக்கு. சரியா? நம்ம என்னென்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ அந்த வேர்டெல்லாம் இங்க டிக்ளேர் பண்ணி வச்சிடணும். இந்த லார்ஜ் டெக்ஸ்ட். சரியா? இந்த லார்ஜ் டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா, 0ங்கிற நம்பர் தான் வேணும். சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, 0 பட்டனை கிளிக் பண்ண 1 2 3 4 5 அப்படின்னு கூடிக்கிட்டே போகணும். அதுதான் வந்து கவுண்டர், சிம்பிள் கவுண்டர். சரியா? அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, ஸ்ட்ரிங் நேம் டபுள் கோட்டேஷன்ல 0 0. சரியா? அதே மாதிரி பட்டனுக்கு என்ன பேர் வைக்க போறோம், பட்டனுக்கு வந்து நேம் டபுள் கோட்டேஷனுக்குள்ள இன்கிரிமெண்ட். சரியா? சேவ் பண்ணிருங்க. இந்த ரெண்டு வார்த்தையை தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம வந்து இங்க டிக்ளேர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு கிராஃபிக்கல் லேஅவுட், அதாவது நம்ம ட்ராக் பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்ட்ரோலோட பேக்ரவுண்ட் கோடிங்க்கு போறோம். கோடிங்ல போயிட்டு இப்ப இந்த லார்ஜ் டெக்ஸ்ட்ல வார்னிங் காமிக்குதா, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த அட்டு சிம்பிள் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் 0 வார்னிங் போயிடும். ரெண்டாவது பட்டனுங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு அட்டு சிம்பிள் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் இன்கிரிமெண்ட். சரியா? இப்ப இந்த ரெண்டு வார்னிங்குமே போயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து நம்மளோட டிசைனிங் பார்ட் ஓவர். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். பேக்ரவுண்ட்ல கோடிங்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணா 1 2 3 4 5 கூடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெயின் டாட் ஆக்டிவிட்டி இங்க வந்துடணும். இங்க தான் நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய அந்த ஜென்ரேஷனை இங்க எழுதணும். சரியா? எடுத்த உடனே டிக்ளரேஷன்
வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இன்டிஜர் கவுண்டர் ஈக்குவல் டு 0 டபுள் கொட்டேஷன் வச்சாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட் வியூ கவுண்டர் டெக்ஸ்ட் ரெண்டாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் சைடுல ஒரு வார்னிங் காமிக்குதா? அந்த வார்னிங் எதுக்கு காமிக்குது? இந்த பல்பு படம் போட்டு ஒரு வார்னிங் காமிக்குதா? என்ன ரீசன்னா டெக்ஸ்ட் வியூவோட பேக்கேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லும். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டு வார்னிங்கை மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்க, அதுவே காமிச்சிடும் கீழே இம்போர்ட் டெக்ஸ்ட் வியூ பேக்கேஜ். என்டர் தட்டி விட்டினா மேலே இம்போர்ட் ஆயிரும். இந்த இம்போர்ட் ஆயிருச்சா? இங்க வந்து மோஸ்ட்லி வந்து என்ன எரரு, அது எப்படி கிளியர் பண்ணணுங்கிறத அதுவே எடுத்து சொல்லிடும். நீ ஜாவா அதே மாதிரி C++ மாதிரி உன் மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற அதுவே சொல்லிடும். அதே மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா தப்பு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பே ரன் ஆகும். அதனால உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த லேப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சிம்பிளா எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை மாத்தணும் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீ நிறைய ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிடலாம். சரியா? இப்போ மூணாவதா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். மூணாவது என்னது? பட்டன். பட்டனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னா இன்கிரிமெண்ட் பட்டன். சரியா? இப்போ பட்டனோட பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணுங்க, அதுவே இம்போர்ட் காமிக்கும். என்டர் தட்டி விட்டுருங்க. சரி, இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி மெயின் இருக்கா, இந்த லைனோட எண்ட்ல கிரசரை வச்சுட்டு என்டர் தட்டுங்க. என்டர் தட்டி அதுக்கு கீழே அடுத்த கோடிங் எழுத ஆரம்பிக்கணும். என்ன கோடிங்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இங்க ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு கண்ட்ரோல் பட்டனு டெக்ஸ்ட் வியூ இந்த ரெண்டு கண்ட்ரோலோட ஐடிய அந்த வேரியபிள்ல பிளேஸ் பண்ணணும். இப்ப இந்த ரெண்டு கண்ட்ரோலோட ஐடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ அந்த கிராபிக்கல் லேஅவுட்டுக்கு போ. லேஅவுட் போனதுக்கு அப்புறம் நீ ட்ராக் பண்ணி வச்ச உடனே எல்லா கண்ட்ரோலுக்கும் டிஃபால்ட்டா ஐடி கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வியூவோட ஐடி வந்து டெக்ஸ்ட் வியூ 1, இந்த பட்டனோட ஐடி வந்து பட்டன் 1, அதுவே டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிரும். இதுதான் ஐடி. இது ஐடி, இது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா நம்மளோட பார்வைக்கு என்ன வார்த்தை இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் டெக்ஸ்ட். டெக்ஸ்டுக்கும் ஐடிக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? டெக்ஸ்ட் ஐடி. மறுபடியும் மெயின் ஆக்டிவிட்டிக்கு போவோம். அங்க போயிட்டு என்ன டைப் பண்ணணும்னா கவுண்ட் டெக்ஸ்ட், அந்த வேரியபிள் கவுண்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கவுண்டர் டெக்ஸ்ட் கவுண்டர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கோமா? டெக்ஸ்ட் வியூ find view by id r dot id dot அதுவே காமிச்சிடும். நம்ம என்னென்ன கண்ட்ரோலா தூக்கி வச்சிருக்கோம் அதோட ஐடிலாம் காமிச்சிடும். கீழே பாரு டெக்ஸ்ட் வியூ 1 அப்படிங்கிற சூஸ் பண்ணி விட்டுரு. டபுள் கொட்டேஷன். அவ்வளவுதான். மொத கண்ட்ரோலோட ஐடியை எடுத்துட்டோம். ஐடியை எடுத்து கண்ட்ரோலோட ஐடியை எடுத்து அதை கவுண்டர் டெஸ்ட்ங்கிற அந்த வேரியபிள்ல நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ரெண்டாவது பட்டனுக்கு எடுக்கணும். இன்கிரிமெண்ட் பட்டன் ஈக்குவல் டு பட்டன் வியூ பை ஐடி r dot id dot button 1. அவ்வளவுதான். அப்ப பட்டனுக்கும் ஐடி எடுத்தாச்சு. சரி, இப்போ ரெண்டு கண்ட்ரோலுக்கும் ஐடி எடுத்தாச்சு.
இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கறத கோடிங்க எழுத போறோம். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? இன்கிரிமெண்ட் பட்டன் டாட். இன்கிரிமெண்ட் பட்டனா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்த டிக்ளேர் பண்ணியிருக்கோமா வேரியபிள். இந்த வேரியபிள்ல இப்போ இந்த ஐடியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்கிரிமெண்ட் பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். செட் ஆன் கிளிக் லிசனர் அது கொடுத்துட்டு நியூ ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிற டைப் பண்ணு. அதுவே அண்டர்லைன் போட்டு காமிக்கும். இந்த ரெண்டு க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு நடுவுல கர்சரை வச்சுட்டு என்டர் தட்டி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அதுவே விழுந்துரும். க்ளோஸ் பிராக்கெட் எண்டில் செமிகோலன் வச்சிரு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திருப்பி சொல்லவா? நியூ ஆன் கிளிக் லிசனருங்கிறத எழுதிடுவோம். எழுதி 2 பிராக்கெட் போட்டுருவேன். இது வரைக்கும் நீ டைப் பண்ணிடுவேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் 2 க்ளோசிங் பிராக்கெட் நடுவுல கர்சரை வச்சுட்டு என்டர் தட்டிட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ் மறுபடியும் என்டர் தட்டு. க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதுவே விழுந்துரும். இந்த பிராக்கெட்டோட எண்டில் செமிகோலன். அவ்வளவுதான். சரியா? இப்ப மறுபடியும் வார்னிங் காமிக்கும். என்ன வார்னிங் காமிக்கும்னா நீங்க வந்து பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணல அப்படிங்கிற வார்னிங் தான். வேற ஒண்ணும் கிடையாது. டபுள் கிளிக் பண்ணுங்க இந்த பல்ப் மாதிரி இருக்கிறத. மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, இம்போர்ட் ஆன் கிளிக் லிசனர். என்டர் தட்டி விட்டுருங்க. மறுபடியும் அகைன் ஒரு வார்னிங் காமிக்கும். டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குதா, அதை தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரியா? என்டர் தட்டி விட்டுருங்க. என்டர் தட்டி விட்டோன்னே கீழே வந்து பப்ளிக் வாய்டு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் ஆயிரும். இது வந்து நீ டைப் பண்ணக்கூடாது. அதுவே நீ அந்த பல்பை கிளிக் பண்ண உடனே காமிக்கணும். காமிச்சு இம்போர்ட் ஆகணும். சரி? அப்பனாதான் எந்த ஒரு எரரும் இருக்காது. சரி, இப்போ இந்த மெத்தடுக்குள்ள என்ன டைப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவுண்டர் பிளஸ் பிளஸ் என்டர் தட்டிட்டு கவுண்டர் டெக்ஸ்ட் டாட் செட் டெக்ஸ்ட். string dot value of கவுண்டர் டபுள் கொட்டேஷன் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். கவுண்டர்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த இருக்குல்ல இன்டிஜர், இந்த இன்டிஜர் டிஃபால்ட் 0ல இருக்கும். அதை ஒரு வாட்டியும் பட்டன் கிளிக் பண்ணும்போது 1 2 3 4 5 வந்து வரணும். பட்டனை கிளிக் பண்ணு வந்துடும். அதை எங்க பேஸ்ட் பண்றோம்னா கவுண்டர் டெக்ஸ்ட். கவுண்டர் டெக்ஸ்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த இருக்குல்ல டெக்ஸ்ட் வியூ, அந்த டெக்ஸ்ட் வியூல அந்த நம்பர் தெரியறதுக்காக நம்ம செட் டெக்ஸ்ட் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ அவ்வளவுதான். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கறது? வெறும் HTML PHP ப்ரோக்ராம்னு நீ ப்ரௌசர்ல ரன் பண்ணிடுவேன். அப்ப இந்த ப்ரோக்ராமை நீ எங்க ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்னா மொபைல்ல தான் ரன் பண்ணணும். நமக்கு டிஃபால்ட்டா உள்ளேயே ஒரு எமுலேட்டர் இருக்கும். ஒரு மொபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீனே வந்து கேபிள் வச்சு உன்னோட மொபைலை கனெக்ட் பண்ணி உன்னோட மொபைல்லே வந்து நீ ரன் பண்ணி பார்க்கலாம். ஆனா நம்ம லேப்ல ஒர்க் பண்றதுனால மொபைலுக்கு பாசிபிள் கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா விண்டோஸ்குள்ள
ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர், அதை கிளிக் பண்ணிக்கோ. சரியா? இதுல ஏற்கனவே நான் 2 மொபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உனக்கு வந்து புதுசா ஒரு மொபைல் யூஸ் பண்ணுவோம். நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்துட்டு இந்த ஏவிடி நேம் இந்த இடத்துல வந்து உனக்கு ஏதாவது பிடிச்ச மொபைல் நேம் போட்டுக்கோ. நான் இந்த ரியல்மின்னு போடுறேன். அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து இந்த 5 7 தாண்டாம நீ சூஸ் பண்ணிக்கலாம். நீ எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும்போது அந்தந்த சைஸுக்கு வரும். இப்ப இந்த இடத்துல டேப்லெட் இருக்கா, 7.0 டேப்லெட்னா டேப்லெட் மாதிரி வியூ ஆகும். நார்மல் ஃபோம்னா 5.4 5.1 இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் ரியல்மியை சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துரு. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே லான்ச். இப்போ இந்த மொபைல் நமக்கு வந்து வியூ ஆக போகுது. சரியா? சரிப்பா. நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபோன் ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஆகும். என்ன ரீசன்னா, நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபோனை கிரியேட் பண்றதுனால ஒரு 1/4 மணி நேரமா அது ஆகும். சரியா? இப்போ நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து ஆன் பண்றேன். அதனால தான் உனக்கு வந்து ஸ்பீடாக தெரியும். ஆனால் கிரியேட் பண்ணும்போது 1/4 மணி நேரமா அது ஆகும். சரியா? ஆனால் இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து 8 GB ரேம் சிஸ்டம். மேபி 5 நிமிஷத்துல ஓப்பன் ஆயிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ உன்னோட ஃபோனோட அதே அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். நீ போனை எப்படி யூஸ் பண்ணுவியோ அதே மாதிரிதான் இந்த எமுலேட்டர் இருக்கும். சரியா? நடுவில் மெனுவை கிளிக் பண்ணா எல்லாமே வரும். சரி, இதை மினிமைஸ் பண்ணிட்டு இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த அப்ளிகேஷனோட இந்த ஃபோல்டர் EX1 சிம்பிள் கவுண்டர் அப்படின்னு இருக்கா, அதுல கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். சரியா? அதை கொடுத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இந்த அப்ளிகேஷன் பில்ட் ஆகி ஓபன் ஆகும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பில்ட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா EX1 சிம்பிள் கவுண்டர் பில்ட் ஆயிருக்கா. அதை கிளிக் பண்ணி என்னோட லேப்டாப் வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆனா உனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். சரியா? இப்போ இந்த இன்கிரிமெண்ட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணா 1 ஆகும், 2, 3, 4, 5. சரியா? இந்த மாதிரி தான் ஒரு வாட்டியும் பட்டனை கிளிக் பண்ண இந்த நம்பர் கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் சிம்பிள் கவுண்டர். கிளிக் பண்ண உனக்கு கூடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் இன்ட்ரோடக்ஷன் தான் நிறைய கொடுத்துருப்பேன். ஆனா கோடிங் டைப் பண்ணது அதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நீ கத்துக்கலாம். சரியா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணு, அதே மாதிரி ஷேர் பண்ணி விடு. ஒருவேளை புரியலைன்னா மறுபடியும் முதல்ல இருந்து பாரு, உனக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதே மீறி புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளு, இல்லைன்னா கிளாஸ்ல வந்து கூட கேளு. சரியா?
தேங்க்யூ.